Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 694 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஃப்ளையிங்ல வந்துட்டு இருக்காங்களே 3 பேர் அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க மேல இருந்து பார்க்கும்போது கீழே டோஃப்ளமிங்கோ ஃபேமிலி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் யாரு கூட? கொலோசியத்துல சண்டை போட்ட ஜென்டில்மேன்ஸ் கூட. இவங்க மட்டும் ஃப்ளையிங்ல வராங்கன்னு தெரிஞ்சது ஸ்பெஷலா வச்சு செய்வாங்க. அதனால கண்ணுல சிக்காம போயிடணும்னு அப்படியே ஓரமா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க இருக்கிறது 4th லெவல். இனி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது லூஃபியை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா போதும், சாவியை கொடுத்துட்டு சல்லுன்னு கிளம்பிடலாம். இங்க பார்த்தலோமியோ லூஃபியை பார்க்க போறோம்னு சந்தோஷத்துல கனவு காண ஆரம்பிச்சிருவான். இவர் அப்படியே ஃப்ளையிங்ல வர மாதிரியும் லூஃபி அந்த சன்ஃபிளவர் பூவுக்கு நடுவுல இவனுக்காண்டி வெயிட் பண்ற மாதிரியும் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. எனக்காண்டி லூஃபி சென்பாய் வெயிட் பண்றாரா, ஐயோ என்னால எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரே ஆனந்த கண்ணீர். கடைசியில லூஃபி இவனை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்ற மாதிரி வேற இமேஜின் பண்ணுவானா. அவருக்காண்டி இனி என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் சாக தயாருன்னு அப்படி தேம்பி அழுவான். ரெபேக்கா பார்த்துட்டு என்னடா ஆச்சு, மண்டையில ஏதாச்சும் விண்கல் வந்து அடிச்சிருச்சா, ஏன்டா இப்ப தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கேன்னு கேப்பா. அடா அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா, இது என் இதயத்தின் ட்ரெஷர், நீ ஒண்ணு பெருசா கண்டுக்காத, ஃப்ரீயா விடு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. லியோலாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பெஸ்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு. இதுதான் டோட்டாடாஸ் ஏர்லைன் ஜம்பிங் சர்வீஸ். அப்படியே மாசான்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியோக்கு வியோலா கிட்ட இருந்து போன் கால் வரும். என்ன மேட்டர்னா அவ பிரின்சஸ் மன்ஷேரியா கண்டுபிடிச்சிட்டா. அவ இருக்கிற இடம் அந்த ஃபேக்டரி இல்ல, டோஃப்ளமிங்கோ இருக்கானே அந்த பேலஸ், அங்க எந்த இடத்துலன்னா சாப்பலுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன ரூம்ல. மேட்டர் என்னன்னா அதை பத்தி ஆல்ரெடி நம்ம லியோ கேள்விப்பட்டிருக்கான். அது ஒரு நாட்டியான ரூம் ஆச்சே, அங்கேயா பிரின்சஸா வச்சிருக்காங்கன்னு கேட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா, சின்ன வயசுல இந்த வியோலா புள்ள ஏதாச்சும் தப்பு பண்ணானா அவளை கொண்டு போய் அங்கதான் அடைச்சு வைப்பாங்க. அடைச்சு வைக்கிறது பூரா அவங்க அப்பா கிங் ரிக்கு தான். தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தனியா போட்டுருவாரு. சாப்பாடு ஏட்டா கூட கொடுக்க மாட்டேன் பாரு. சின்ன பொண்ணு இல்ல, ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. ஆனா அவளுக்கு சப்போர்ட்டா லியோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க. ஏன்னா அவ லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காண்டி ஒரு சின்ன புள்ளைய இப்படியே விட்டுருவானான்னு பார்த்தா அதான் இல்ல. அவளை பார்க்க அவளோட அக்கா ஸ்கார்லெட் வந்துருவா. ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா சாப்பாடு தட்ட உடச்சிட்டா, அதனாலதான் சேட்டை பண்றான்னு இப்படி தனியா போட்டுட்டாங்க. ஆனா உடைச்சது யாருன்னு கேட்டா லியோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும். நிறைய வியோலா பெட்டு கட்டி இருப்பா, உன்னாலலாம் அந்த பிளேட்டை உடைக்க முடியாதுன்னு சொல்லி. அதனாலதான் பழுக உடைச்சு காட்டுறோன்னு உடச்சிட்டானுங்க. ஆனா வியோலா நான் அதை தொடக்கூடாதுன்னு தான் சொன்னேன், அவங்க தான் வீம்புக்குனே உடச்சிட்டாங்கம்பா. என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கள கொஞ்சம் விளையாட்டுத்தனமா தானே இருப்பாங்க. அதனால ஸ்கார்லெட் இழிச்சுக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டா. அண்ட் அவளுக்காண்டி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருப்பா, சாலியா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லியோ கண்ணா பின்னான்னு அழுவான். ஏன்னா ஸ்கார்லெட் இப்போ உயிரோட இல்லையே, அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம்னு. அவனால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்பவுமே ஸ்கார்லெட் இவங்க எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப அன்பாவும் ஜாலியாவும் இருப்பா. அதனாலதான் அவளுக்காண்டி இவ்வளவு ஃபீல் பண்றாங்க. சரி அந்த நாட்டி ரூம் தான் இவங்களுக்கு நல்லா தெரியுமே, அசால்ட்டா போய் காப்பாத்திடுவோங்கிற மாதிரி லியோ சொல்லுவான். ஆனா அங்கதான் பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அது ஒண்ணு கிங் ரிக்குவோட பேலஸ் கிடையாது. சும்மா ஜாலியா இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு எனிமீஸ் இருக்காங்க. ஏதாச்சும் எசகு புசக ஆச்சு அவ்வளவுதான் அங்கேயே ஸ்பாட்லயே டைஹே. அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா போக சொல்லுவான். அவன் உயிரே போனாலும் சரி பிரின்சஸை காப்பாத்தாம விடவே மாட்டேன்னு வெறி கொண்டு போவான். அப்படியே அங்க கட் பண்ணி 3rd லெவல்ல காட்டுறாங்க. அங்க அந்த பெரிய சைஸ்ல இருந்த பொம்மைங்க எல்லாமே நொறுங்கி சல்லியா கிடக்கும். எல்லாத்தையுமே போட்டு பொழந்துட்டாங்க. கேவன்டிஷ் ரைட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்புவான். பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவனு 2 பேரும் குதிரையில உட்காந்துட்டு இருப்பானுங்க. எனக்கு முன்னாடி எப்படா என் குதிரையில ஏறுவீங்க லூசு பாலிலான்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அதுல ஒரு பொம்மை மட்டும் எந்திரிச்சு அந்த குதிரையோட கழுத்தை கவ்விரும். எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க, எப்படி இது உயிரோட இருக்குன்னு. உடனே லூஃபி என்ன பண்ணுவான், ஜெட் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரே அடி, அவ்வளவுதான் நெஞ்சு ஓட்டையாகி மல்லாக்க பேன்னு விழும். குதிரைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அது கடிச்ச கடியில குதிரையோட கழுத்தே உடஞ்சு போய் ரத்த கிளறியா மயக்கத்துல இருக்கும். இந்த அளவுக்கு அது கடிச்சு அட்டாக் பண்ணணும்னு கேவன்டிஷே எதிர்பார்க்கல. இங்க லூஃபி அடிச்சு நெஞ்சிலேயே ஓட்டைய போட்டான்ல, அதுக்கப்புறம் மல்லாக்க கவுந்துரும்னு பார்த்தா அது மறுபடியும் எந்திரிச்சு ஆடிட்டே வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட குதிரை மேலேயே நீ வாய வைப்பன்னு சொல்லி கேவன்டிஷ் செம்மையா கடுப்பாயி அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு அதோட கழுத்தை ஒரே வெட்டு அப்படியே தனியா போய் விழுந்துரும். அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா அப்பவும் இல்ல. என்னன்னா எந்திரிச்சு அதோட கழுத்து எடுத்து அதுவே மாட்டிக்குது. ஆட இது ஒண்ணுதான் பண்ணுதுன்னு பார்த்தா அடுத்தடுத்து இவங்க அடிச்சாயிலே பொம்மைங்க அதுங்க எல்லாமே எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட நம்ம பழுகை எதிர்பார்க்கவே இல்லை. அதுல அடிச்சு போட்டுட்டு அறக்க பறக்க கிளம்பி இருக்கணும், ஆனா கிளம்பாம விட்டுட்டானுங்க. இது எல்லாத்தையுமே அவளோட பவரை வச்சு பார்த்த வியோலா, ஐயோ அந்த பொம்மைங்களா, அது ரொம்ப மோசமானதுங்களாச்சே, தேவையில்லாம மாட்டிட்டாங்களேன்னு சொல்லி பதறிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க உசோப்பு அந்த கஞ்சிரோ பையில படுக போட்டு மண்டையா அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவன் பண்ணி வச்சிருந்த வேலை அப்படி. அவன் கெஞ்சி கதறுவான், நான் பண்ணது தப்பு தாங்க, அந்த தப்புக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன், இனிய மன்னிச்சிருங்கன்னு. ஆனா உசோப்பு நல்லா அடிக்கு மேல அடியா வச்சு மண்டைக்கு மேல மண்டை பணியாரம் வர அளவுக்கு பண்ணிட்டு இருப்பான். இன்னுமே சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா என்ன அவன் அடிக்கிறீங்க ஓகே, ஏன் மண்டையை அடிச்சு ஏன் பணியார மாதிரி வீங்க வைக்கிறீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்கும் போதே அவன் மண்டையில இன்னொரு போடு. இப்படி
இவனுங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வியோலா ஷாக் ஆகி கத்துவா. என்னம்மா என்னாச்சு, வாய்க்குள்ள பூச்சி ஈச்சி போயிருச்சான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, சுகர் எந்திரிச்சிட்டான்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு உசோப்பு பயங்கரமா ஷாக் ஆகி கத்துவான். அவன் நான் கத்துன கத்துக்கு இந்நேரத்துக்கு அந்த சின்ன பொண்ணு 2 நாளைக்கு எந்திரிக்க கூடாது, எப்படி இது பாசிபிளுமா? ஆனா இப்ப அங்கதான் பெரிய பஞ்சாயத்து. அவ மட்டும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி எந்திரிச்சிட்டானா அது ஸ்டார் ஹேட்ஸுக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய ஆபத்து. சோ என்ன பண்றேன்னு தெரியல. உடனே உசுப்பு பயத்துல கத்துவான். அதே டோன்ல அவங்க கத்திட்டு இருப்பான். என்னன்னா நீளமான மூக்க வச்சிருக்கவனுங்களை பார்த்தாலே அவளுக்கு பயமா இருக்குது. இதுல காமெடி என்னன்னா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வரவனுங்க அத்தனை பேருமே நீளமான மூக்க வச்சுக்கிட்டு தான் வரானுங்க. அட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கதாமா வந்தோம், சாப்பிடுங்கன்னு சொல்லி நீட்டுவானுங்க. அதுவுமே நீட்டமா இருந்த உடனே அதை பார்த்து பயங்கரமா பீதியாகி கத்துவா. ஏன்னா அவ எப்பவுமே கிரேப்ஸ் தானே சாப்பிடுவா. இப்படி கண்ட சாப்பாடை கொண்டு வந்த உடனே கடுப்பாயி நீங்க எல்லாம் எதுக்குமே லாய்க் இல்ல, பேசாம ஹெட் கிராக்கர் டால் மாதிரி போய் நீங்களும் சண்டை போடுங்கன்னு சொல்லி அவனுங்களுமே அந்த பெரிய சைஸ் பொம்மையை மாத்தி விட்டுருவா. அப்படின்னா அந்த பொம்மைகளை உருவாக்குனதும் இவதான். அப்போ சுகர் தான் நாக் அவுட் ஆயிருந்தாலே அப்புறம் எப்படி அந்த பொம்மைகள்லாம் ஆக்டிவா இருக்குது? இவளை நாக் அவுட் பண்ணியிருந்தா அதுதான் நார்மலா மாறி இருக்கணுமே. மொத்தத்துல இப்ப நம்ம பயலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க அந்த பொம்மையை உருவாக்குனதும் இவதான். இப்ப என்னன்னா இவ நாக் அவுட் ஆனதுனால டோஃப்ளமிங்கோக்கு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு இல்ல. அதனால இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்காக மொத்த கண்ட்ரியுமே இவ பொம்மையை மாத்த போறாளாமா. மெயினா உசோப்பையும் அவனோட கிளானையும் நான் விடவே மாட்டேன்னு கொலவெறியோட சொல்லுவா. இங்க கிங் ரிக்கு அவ மட்டும் அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணானா மறுபடியும் இங்க இருக்க ட்ரெஸ்ரோசா சோல்ஜர்ஸ் எல்லாருமே பொம்மையா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண போராட்டம் எல்லாமே வீணா போயிடும். கின்னுக்கு இவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் தெளிவா சொல்லுவான். அவ மட்டும் யாரையாச்சும் தொட்டு பொம்மை ஆகிட்டானா அவ டீம் ஆளுங்க மறந்தே போயிருவாங்க. அப்படித்தான் உசோப்ப மறந்து அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவ பொம்மையா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவன் சண்டை போட்டுருப்பான். இப்ப மட்டும் அவ லூஃபியை தொட்டுட்டானா அதுக்கப்புறம் அவனும் பொம்மையாயிருவான். அவனை பத்தி இவங்க எல்லாருமே மறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தானு கூட தெரியாம போயிருமே. அதனால உசோப்பு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க நான் விடவே மாட்டேன்னு கொலவெறியோட சொல்லுவான். சரி அவங்க கிட்ட கால் பண்ணி இந்த மேட்டரை சொல்லலான்னு பார்த்தா காலை வியோலா பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கல்ல. இங்க அந்த நெட்டுல இன்னுமே ஆளுங்க ஏறி மேல வந்துகிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா சோலி முடிஞ்சு. அதுலயும் சில பேர் மேல இருந்து கீழே விழத்தான் செய்வாங்க. ஆனாலுமே மத்தவங்க யாருமே விடுறதா இல்ல. காடு உசோப்பை எப்படியாச்சும் புடிச்சே ஆகணுங்கிற வெறி. உடனே உசோப்பு இதை விட்டா வேற வழி இல்ல, நான் இதை பண்ணித்தான் ஆகணும்னு அவளோட உண்டிகோல் எடுத்து இங்க இருந்தே ஷூட் பண்ணிடலான்னு அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். இங்க இருந்து பார்த்தா அந்த பேலஸோட செவுரு மட்டும் தான் தெரியுது. அந்த செவுருக்கு அந்த பக்கம் மேபி எனிமீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா எப்படி அவளை மட்டும் எய்ம் பண்ணி பெர்ஃபெக்ட்டா அடிக்கிறது கஷ்டமாச்சேன்னு சொன்னா அவன் அதெல்லாம் எனக்கு மேட்டர் இல்ல, எவ்வளவு டஃபா இருந்தாலும் சரி நான் இதை பண்ணித்தான் ஆகணும், இல்லன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு உடனே வியோலா நான் ஹெல்ப் பண்றேன் வா. இப்ப அவளை மட்டும் காலி பண்ணலன்னா அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதனால நம்ம வியோலாவை யூஸ் பண்ணி அவ எங்க இருக்கா என்னன்னு சொல்லி பெர்ஃபெக்ட்டான லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு இங்க இருந்தே நம்ம பையன் எய்ம் பண்ணி அடிக்க போறான். தட்டி தூக்குறோம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஆளுல பாப்பான். அப்ப அந்த காஞ்சிரோ வரைஞ்சு வச்ச அந்த பேர்ட் அங்க பாப்பானா அதை பார்த்த உடனே பயலுக்கு வேற ஏதோ ஐடியா வந்துருச்சு. வளர்ந்து கட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சிரிப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.